சிவபக்தனாக இருந்தும் இன்னும் நீ மனம் தளர்ந்திருக்கிறாயா? நீ யாரின் பக்தன் என்பதை மறந்து விட்டாயா? படைப்பே அதிரும் அந்த பரமசக்தியின் பக்தன் நீ. அவர்தான் சிவபெருமான். உலகமே அவரது திருநாமத்தால் நடுங்கும். அவ்வளவு பரம்பொருளின் அடியாராக இருப்பவனே நீ. அப்படி இருக்க இக்கட்டுகள் உன்னை உடைத்துவிடும் என்று நினைக்கிறாயா? நஞ்சை உட்கொண்டும் சிரித்த அந்த ருத்ரனின் ஒரு துளி சக்தி உன்னுள் உள்ளது. சிவபக்தனாக இருப்பது பூக்களின் மாலை அணிவது அல்ல, அது அக்னி பாதையில் நடந்தே செல்வது. உலகம் அவன் தோற்றான் என்று கூறலாம், ஆனால் சிவன் உன்னை சோதிக்கிறார். உன் மனத்தின் தூய்மையை